அண்ணி என்ன அடிக்கிறாங்கன்னு சொல்லு, நான் நம்புவேன். அண்ணி என்ன கொல்றதுக்காக சாப்பாடுல விஷம் வச்சாங்கன்னு சொல்லு, நான் நம்புவேன். ஆனா அண்ணி உனக்கு துரோகம் பண்றாங்கன்னு சொன்னா நான் நம்பவே மாட்டேன். அண்ணி கத்தி மாதிரின்னு உனக்கு தெரிஞ்சதை விட ஒரு பொம்பளையா எனக்கு அவங்கள தெரியும். நீ தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிக்காத. நானும் அவளை நம்ப தப்பா செய்யறேன். எனக்கு அவன் மேல நம்பிக்கை இருக்குப்பா. ஆனா அதை கொஞ்சம் கொஞ்சமா காப்பாற்ற முடியாத இடத்துக்கு அவள் போயிடுவா வேண்டியதப்ப எனக்கு பயமா இருக்கு. அண்ணே, நீ அப்படி பயப்படவே பயப்படாதண்ணே. அண்ணி பத்தின குழப்பம் சீக்கிரமே சரியாயிடும். அந்த புவனேஸ்வரியாலையும் நல்லவ மாதிரி ரொம்ப நாளைக்கு நடிக்க முடியாது. அவ ஏமாத்திட்டு இருக்கிறத அண்ணியாலையும் ரொம்ப நாளைக்கு நம்ப முடியாது. உன்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தாப்பா மனசு கொஞ்சம் லேசா இருக்கு. சரிப்பா, நான் கிளம்புறேன். நான் வேற காலங்காத்தால வந்து உன் நிம்மதியை கெடுத்துட்டு இருக்கேன். என் நிம்மதியெல்லாம் ஒன்னும் கெடலண்ணே. நீதான் அடிக்கடி சொல்லுவியே, எங்களுக்கு ஆறுதல் நீ, உனக்கு ஆறுதல் நாங்கன்னு. அதானே இது. பாப்பா போலாம். என்ன ஜெயா, நீ இங்க வந்து உட்கார்ந்திருக்க? இது என்னோட இடம். அப்படியா? எனக்கு தெரியாது. நேத்து வரைக்கும் நான் தானே இங்க உட்கார்ந்திருந்தேன். அது நேத்து வரைக்கும், இன்னைக்கு இல்ல. ஐயோ, எனக்கு புரியல. ஏன் இடத்துல நீங்க ஏன் உட்கார்ந்திருக்கீங்க? ஓன் இடமா? இந்த ஆபீஸ்ல உனக்குன்னு ஒரு இடம் இருக்கா என்ன? இந்த ஆபீஸ்ல மட்டும் இல்ல, எந்த ஆபீஸ்லயுமே வேலை பாக்குறவங்களுக்குன்னு ஒரு பெர்மனண்டா இடமே கிடையாது. ஜெயா, எனக்கு ஒண்ணுமே புரியல. தயவு செஞ்சு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. நேத்து வரைக்கும் இது ஏன் இடம் தானே, இன்னைக்கு நீங்க இங்க வந்து உட்கார்ந்திருக்கீங்க. தயவு செஞ்சு என்ன காரணம்னு சொல்லுங்க. என்ன காரணம்லாம் எனக்கு தெரியாது கோகிலா. மேடம் இனிமே கோகிலாவுக்கு இந்த சீட்ல இடம் இல்ல, கோகிலா என்ன வேலை பார்த்தாங்களோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்கன்னு என்கிட்ட சொல்லிட்டாங்க. சோ இனிமே இது ஏன் இடம். அப்போ ஐயோ, அப்ப நான் இங்க உட்கார்றது? வெளியில ரிசப்ஷன்ல வேற ஏதாவது சேர் இருக்கும், வேணும்னா அங்க போய் உட்காருப்போம். பூஜா, என்ன பூஜா இதெல்லாம்? அதான் வேலை செய்யற இடத்துல ரொம்ப ஆடக்கூடாதுங்கிறது. இப்ப தெரியுதா உன் இடம் என்னன்னு? என்ன பேசுறீங்க எல்லாரும்? சார், ஜெயராம் சார், சார் உங்களுக்கு ஏதாவது காரணம் தெரியுமா சார்? ஏன் என்னோட சீட்ல ஜெயா உட்கார்ந்திருக்காங்க? நேத்து ஜெயின் இன்டகிரேஷனுக்கு செக் கொடுக்க சொல்லியிருந்தாங்கல்ல? ஆமா, அதுக்கு தான் டிஸ்ப்ரமோட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்ன சார் இது? மேடம் தான் சார் இஷ்யூ பண்ண சொன்னாங்க, அதுக்கு தான் நான் பண்ணேன். அதுக்கு எதுக்கு சார் எனக்கு பனிஷ்மெண்ட்? 10ஆம் தேதிக்குள்ள மேடம் அனுப்பலாம்னு சொன்னாங்களா? நீங்க அட்வான்ஸா அனுப்புனீங்க. சார் 10ஆம் தேதி தான் சார் டேட். ஆனா அதுக்கு முன்னாடி எப்ப வேணாலும் அனுப்பலாம்னு மேடம் தான் சொன்னாங்க. அதான் சார் அனுப்புனேன். பிரச்சனையே இன்னும் 10 நாள் டைம் இருக்குல்ல, எதுக்கு அவ்வளவு அவசரமா அனுப்பணும்? அப்படி என்ன உங்களுக்கு அந்த கம்பெனி மேல அக்கறைன்னு மேடம் இந்த முடிவு எடுத்தாங்க. ஐயோ, இது என்ன சார் புது குழப்பமா இருக்கு? வேலை செய்யலன்னு சார் தப்பு, வேலை செஞ்சாலே இங்க தப்புங்கறாங்க. நேத்து வரைக்கும் நான் செஞ்ச ஒவ்வொரு வேலைக்கும் தண்ணியை குடிச்சு பாராட்டினாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு சின்ன விஷயத்துக்கு காரணம் கூட கேட்காம என்ன வேலையை விட்டு தூக்கி இருக்காங்க. சார், எனக்கு மேடம் பார்க்கணும். மேடம் வந்துட்டாங்களா சார்? அடடடடடா, அங்க என்ன பிரச்சனை? மேடம், என்ன நடக்குதுங்க? ஆபீஸ் டைம்ல வேலை செய்யாம எல்லாரும் கதை அடிச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல மேடம், கோகிலா மேடம் தான் எங்களை வேலை செய்ய விடாம தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்க மேடம். இவகிட்ட யாரு உங்களை எல்லாம் பேச சொன்னது? உட்காந்து அவங்கவங்க வேலையை பாருங்க. மேடம், மேடம், என்ன மேடம் இது? நேத்து வரைக்கும் நான் அந்த இடத்துல தானே உட்கார்ந்துட்டு இருந்தேன். இன்னைக்கு திடீர்னு ஜெயா வந்து அங்க உட்கார்ந்துகிட்டு இது உன்னோட இடம் இல்ல அப்படி இப்படின்னு என்னென்ன சொல்றாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல மேடம். உனக்கு எதுக்கு புரியணும்? அவங்க இல்லன்னு சொன்னாங்கல்ல, அது உனக்கு புரிஞ்சது இல்ல? புரிஞ்சா இடத்த காலி பண்ண வேண்டியதானே? எதுக்கு கேள்வி மேல கேள்வி கேட்டு வேலை செய்யறவங்க எல்லாம் தொந்தரவு பண்ணணும்? என்ன மேடம் சொல்றீங்க? என்ன பிரச்சனை? ஏன் ஆபீஸ்ல எவ்வளவு சத்தம்? விக்கி, நீ தானே கோகிலாவை சேல்ஸ் மேனேஜர் போஸ்ட்ல இருந்து தூக்க சொன்ன? ஆமா. அத இவகிட்ட சொன்னதுக்கு தான் இடத்த காலி பண்ணாம இவ்ளோ நியூசன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கா. மேடம், நான் என்ன மேடம் தப்பு பண்ணேன்? எனக்கே மேடம் இவ்ளோ பெரிய பனிஷ்மெண்ட்.
நீங்க சொன்ன வேலையை தானே மேடம் நான் செஞ்சேன். அதுக்கு எனக்கு இவ்வளவு பெரிய பனிஷ்மெண்ட்? ஒரு கம்பெனிக்கு 10ஆம் தேதிக்குள்ள செக் அனுப்புனா போதும்னு நான் சொன்னா நீ எத்தனாம் தேதி அனுப்புவ விக்கி? 10ஆம் தேதி தான் அனுப்புவேன். இவ 1ஆம் தேதியே அனுப்பியிருக்கா. அப்படி என்ன இவளுக்கு அந்த கம்பெனி மேல அவ்வளவு அக்கறை? அதான் சேல்ஸ் மேனேஜர் போஸ்ட்ல இருந்து தூக்கிட்டேன். மேடம், ஒரு வேலையை சீக்கிரமா செஞ்சு முடிச்சாதான் நல்லதுன்னு நினைச்சு பண்ண. சத்தியமா சொல்றேன், எனக்கும் அந்த கம்பெனிக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. மேடம், இந்த உலகத்திலேயே உங்களையும் இந்த கம்பெனியும் தான் மேடம் நான் ரொம்ப நேசிக்கிறேன். நம்ம கம்பெனிக்கு எதிரான ஒரு விஷயத்தை நான் என்னைக்குமே பண்ண மாட்டேன் மேடம். நீ எவ்வளவு அழுதாலும் கெஞ்சினாலும் உனக்கு இனிமே அந்த இடம் கிடையாது. வேணும்னா இன்னொரு இடம் இருக்கு, அது உனக்கு ஓகேனா நீ அங்க உட்காந்து வேலை பார்க்கலாம். மேடம், நான் உங்க கூடவே இருக்கணும். அது என்ன வேலையா இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல. ஓ, ஏன் கூட வேலை பார்க்கணும் அவ்வளவுதானே? நானும் உனக்கு அப்படிதான் ஒரு இடம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அந்த இடம் உனக்கு ஓகேவான்னு பாரு. ஓகேனா நீ உன் வேலையை கண்டினியூ பண்ணிக்கலாம். ஃபாலோ மீ. இதுதான் இனிமே நீ உட்கார்ந்து வேலை செய்ய போற இடம். போய் பாரு. எதுக்கு அழற? இது ஆனந்த கண்ணீர் மேடம். இந்த ஆனந்த கண்ணீரோடயே உள்ள போமா? ஐயோ மேடம், இந்த கேபின் எனக்கா? கோகி, இனிமே இதுதான் உன்னோட கேபின். இனிமே நீ எல்லாரோடையும் சேர்ந்து வேலை பார்க்க வேண்டியதில்லை. தனியா உட்கார்ந்து அழகா வேலை பார்க்கலாம். போங்க மேடம், இருந்தாலும் நீங்க என்ன ரொம்பவே பயமுறுத்திட்டீங்க. விக்கி, எல்லாம் ஒன்னாலதான். நான் கோகிலாவை அழகா கூட்டிட்டு வந்து கேபின்ல உட்கார வைக்க நினைச்சேன். நீதான் வேண்டான்னு சொன்ன. பாரு எவ்வளவு பதட்டப்பட்டுட்டா. சாரி கோகிலா. விக்கி, கோகி கொடு. Come on. This is for you. Promoting you senior sales manager. Please. Thank you. Thank you so much. மேடம், நீங்க உட்காருங்க. சார், நீங்க உட்காருங்க. Yeah. உட்காரு. மேடம், கொஞ்ச நேரத்துல நான் ரொம்ப பயந்துட்டேன். என்னடா நம்ம வாழ்க்கையில இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நல்லது நடந்துட்டு இருக்கு, திடீர்னு இப்படி கெட்டது நடந்துருச்சுன்னு நினைச்சு நான் ரொம்ப பதட்டப்பட்டுட்டேன் மேடம். நான் இங்க இருக்கும்போது உனக்கு கெட்டது நடக்க விட்டுருவனா? நாம ஜெயின் இன்டகிரேஷனுக்கு 15 lakhs பணம் கொடுக்கணும். நீ நேத்தே 12 lakhs செக் அனுப்பிட்டதுனால அவங்க 3 lakhs டிஸ்கவுண்ட் பண்ணிட்டாங்க. இது ஒன்னாலதான் நடந்துச்சு. உனக்கு ஏதாவது செய்யணும் நான் நினைச்சேன். விக்கி தான் உன்னை சீனியர் சேல்ஸ் மேனேஜரா ப்ரோமோட் பண்ணலாம்னு ஐடியா கொடுத்தான். Thank you sir. All the best கோகிலா. Thank you madam. Thank you. ஓகே, எனக்கு தேங்க் பண்ணாத, விக்கிக்கு தேங்க் பண்ணு. என்ன விட விக்கிக்கு தான் உன் மேல அக்கறை ரொம்ப ஜாஸ்தி. ஓகே, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. எனக்கு கொஞ்சம் வொர்க் இருக்கு, நான் கிளம்புறேன். ஓகே மேடம்.
தேங்க்யூ விக்கி. ஏய் எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம்? எனக்கு தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாம். ஓகே, உனக்கு விருப்பம் இருந்தா உன்னை நான் லஞ்சு கூட்டு போலான்னு இருக்கேன். என் கூட வருவியா? கண்டிப்பா. நீங்க, நான், மேடம். ஓகேவா? ஓகே, அக்காட்ட நான் சொல்லிடுறேன். நாம 3 பேர் சேர்ந்தே போலாம். ஹேவ் எ நைஸ் டே. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. பாய். பை. அப்பா, ப்ரமோஷன் கிடைச்சாச்சு. மிஸ்ஸஸ் கோகிலா, சீனியர் சேல்ஸ் மேனேஜர். இப்படி நிறுத்துங்க. எங்க என்ட்ரன்ஸ்ல நிக்கிறேன்னு சொன்னாரு, ஆளை காணோம். இல்ல இந்த இடம் தானே சொன்னாரு. ஃபோன் பண்ணி பாருங்களேன். சொல்லுங்க பாரி. சார் நீங்க சொன்ன இடத்துக்கு வந்துட்டோம் சார். அப்படியா? அந்த ரெஸ்டாரண்ட்ல செகண்ட் லெஃப்ட்ல அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். சரி ஓகே சார். தேங்க்யூ சார். ஓகே. என்ன சொன்னாரு? அங்க செகண்ட் லெஃப்ட்ல வெயிட் பண்ண சொன்னாரு. கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. சரி ஓகே. இவ்வளவு நேரம் ஆச்சு, ஆளை காணுமே. வந்துருவார், வெயிட் பண்ணுவோம். அதெல்லாம் இருக்கட்டும் சகல. இதோ வந்துட்டார் சகல. வணக்கம் சார். ஹலோ பாரி. ஹாய் விமல், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். வாங்க சார். உட்காருங்க சார். தேங்க்யூ. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம் சார். தாமரை நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. சொல்லுங்க பாரி, நான் என்ன செய்யணும், நீங்க என்ன செய்ய போறீங்க? சார் நாங்கள் எதிர்பார்க்காத விஷயம் ஒன்று நடந்துருச்சு. சரியான ஆள் நினச்சி ஒரு ஃப்ராடு கிட்ட மாட்டிக்கிட்டோம். இதில் எங்கள் தப்புன்னு எதுவுமே இல்லை. எல்லாமே செக்கில் தான் பணத்தை கொடுத்துருக்கோம். அந்த ஆளும் மிஷினெல்லாம் டெலிவரி கொடுத்துட்டான். ஆனால் அதுக்கு டேக்ஸ் கட்டாமல் விட்டுட்டான். அவனை போலீஸ் மட்டும் பிடிச்சிட்டாங்கன்னா நாங்கள் இந்த பிரச்சனைலேருந்து வெளியில் வந்துடுவோம். அது வரைக்கும் தான் கொஞ்சம் எங்களுக்கு சிக்கல். மிஸ்டர் பாரி, உங்க பிரச்சனை பத்தி பேங்குக்கு கவலை இல்லை. பேங்குக்கு 2 விஷயம் தான் வேணும். ஒன்று டியூ கட்டணும், கட்டலைன்னா இன்ட்ரெஸ்ட் கட்டணும். 2ல ஏதாவது ஒன்று வந்துகிட்டே இருக்கிற வரைக்கும் பேங்க் உங்களை தொந்தரவு பண்ணாது. 2 வாரம் போச்சுன்னா அதுக்கு லீகல் ஆக்ஷன் எடுத்துரும். அதுவும் ஃபர்ஸ்ட் டியூ கட்டாம உங்க மேல ரிமார்க் இருக்கு. சார், நாங்க மிஷினை நம்பாம பழையபடி நாங்களே மசாலா பொடி தயாரிக்க ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் 1 வாரம் பொறுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டை இன்ட்ரெஸ்டோட கட்டிடுறோம். நாங்க எவ்வளவு அமௌண்ட் கட்டணும்னு சொன்னீங்கன்னா நாங்க ரெடி பண்ணிடுவோம். நீங்க டியூ கட்டணும்னு அக்கறையா இருக்கீங்க, அதை நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்றேன். ஒரு 1/2 an hour இங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. என் லேப்டாப்ல டீடைல்ஸ் இருக்கு. எனக்கு ஒரு சின்ன மீட்டிங் இருக்கு, அதை முடிச்சிட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே சார், நீங்கள் போயிட்டு வாங்க. வெயிட். ஓகே, வெயிட் பண்ணுங்க, இப்போ வந்துடுறேன். ஓகே சார். ஓகே, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்? உன்னோட இப்படி ஒரு லஞ்சுக்கு வரணுன்றது என்னோட ட்ரீம் கோகே. தேங்க்யூ ஸோ மச் கோகே. விக்கி, நான் தான் ஆக்சுவலா உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி இடத்துக்கு இது வரைக்கும் நான் வந்ததே இல்ல. இதான் ஃபர்ஸ்ட் டைம். நீ பார்க்காத பல இடத்த என் கூட பார்க்க போற. புது புது விஷயங்களை நான் உனக்கு அறிமுகப்படுத்திக்கிட்டே இருக்க போறேன். நிறைய தெரியாத விஷயங்களை நீங்க எனக்கு கத்து கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் விக்கி. வாங்க, கொஞ்சம் வெளியில போய்ட்டுறோம். வாங்க வாங்க விமல். என்ன சார் கிளம்பிட்டீங்க? அவர் தான் வரத்துக்கு 1/2 மணி நேரம் ஆகும்னு சொல்லி சொன்னார்ல, அப்புறம் எதுக்கு சும்மா உட்காந்துக்கிட்டு நடப்போம். எங்க இப்ப நடக்கிறதுனால என்ன ஆக போகுது? என்ன விமல் இப்படி சொல்றீங்க?
நடக்கிறதுனால பல அதிசயம் நடக்கும். ஆ, என்னன்னு கேக்குறீங்களா? ஆ, நம்ம ரொம்ப நாளா மிஸ் பண்ண நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட பார்க்கலாம். சரி. இல்லையா? நம்ம முன்னாள் ம், ரொம்ப மிஸ் பண்ண ஓ. நம்ம தோழியை கூட பார்க்கலாம். ஆ, இல்ல நம்ம ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருக்க நம்ம எதிரியை கூட பார்க்கலாம். இப்படி பல அதிசயம் நடக்கும். சரி, சும்மா சரி. உட்காந்துட்டு இருந்தா என்ன ஆக போகுது? சும்மா அப்படியே போக வாங்க. கோகி வா உள்ள போலாம். ஒரு நிமிஷம். மேடம் இன்னும் வரலையே. கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன்னு சொன்னாங்க. என்கிட்டயே அதான் சொன்னாங்க. ஆ, நீ வேணா ஒரு ஃபோன் பண்ணி கேள, எங்க இருப்பாங்கன்னு நமக்கு தெரியும். சரி. ஹலோ, சொல்லு கோகிலா. மேடம், நாங்க ஹோட்டலுக்கு ரீச் ஆயிட்டோம் மேடம். நீங்க எங்க இருக்கீங்க? எப்ப வருவீங்க? ஐயோ இல்ல, ஐ எம் வெரி சாரி. நான் ஒரு மீட்டிங்காக போயிட்டு இருக்கேன். நீயும் விக்கியும் இன்னைக்கு கண்டினியூ பண்ணுங்களேன். நாளைக்கு தான் பெரிய பார்ட்டி இருக்குல்ல, அதுல நம்ம மீட் பண்ணிக்கலாம். ஐயோ மேடம், நீங்க இன்னைக்கு லஞ்சுக்கு வரேன்னு சொன்னதுனால தான் நானும் வரதுக்கு ஒத்துக்கிட்டேன். இப்போ திடீர்னு வர முடியாதுன்னு சொல்றீங்களே மேடம், என்ன மேடம்? நீ கவலைப்படாத கோகிலா, அதான் விக்கி கூட இருக்கானே, அவன் உன்னை கண்டிப்பா பாத்துக்குவான். சரிங்க மேடம். இப்படி எல்லாம் முன்ன பண்ண ஆகும் தெரிஞ்சுதான் மல்லிகா கிட்ட வரும்போது 200 ரூபாய் பணம் கேட்டேன். கொடுத்துருந்தாங்கன்னா இங்க நம்ம சிக்கன் சூப் சாப்பிட்டுருக்கலாம். ஆனா தாமரை அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, மதிய லஞ்சுக்கு வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டா. சகல இப்ப என்ன, உங்களுக்கு சிக்கன் சூப் சாப்பிடணும் அவ்வளவுதானே? ம், வர வயல கலெக்ஷன் அமௌண்ட் 500 ரூபாய் கிடைச்சிருக்குல்ல, ஆமாங்க. அதுல நம்ம 2 பேரும் சிக்கன் சூப் சாப்பிட்டுக்கலாம். வீட்ல ஏதாவது போய் சொல்லி சமாளிச்சுக்கலாம். சூப்பர். நாங்க லஞ்ச் முடிச்சிட்டு ஆபீஸ்க்கு வந்துடுறோம். ஓகே. ஆ. பாருங்க விக்கி, நான் இன்னைக்கு பிஸியா இருக்கேன், என்னால லஞ்சுக்கு வர முடியாதுன்னு மேடம் சொல்லிட்டாங்க. நான் இவ்வளவு சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா? மேடம் இன்னைக்கு லஞ்சுக்கு வர போறாங்க, அவங்களோட நானும் சேர்ந்து இன்னைக்கு லஞ்ச் சாப்பிட போறேன்னு. அதான் லாஸ்ட் மினிட்ல வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்களே. எனக்கு மேடம் வர மாட்டாங்கன்னது சந்தோஷமா இருக்கு கோகி. இன்ஃபேக்ட் இன்னைக்கு மேடம் லஞ்சுக்கு வர மாட்டாங்கன்னு தெரிஞ்சுதான் உன்னை இன்னைக்கு லஞ்சுக்கு கூட்டிட்டு வந்தேன். போலாமா? வா. விக்கி, என்ன கோகி? முதல்ல இங்க போயிடலாம் நம்ம. ஏன் பதட்டப்படுற? ஐயோ, பேசிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்ல, வாங்க என் கூட. என்னாச்சு கோகி? வாங்கன்னு சொல்றேன், கோகி. சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் கோகி வாங்க. இங்க மறைச்சுக்கோங்க, உட்காருங்க. ஐயோ. ஏய் கோகி, ஏன் இப்படி பயப்படுற? ஐயோ, என் தம்பி விமலும் அவரோட தங்கச்சி புருஷன் பாரியும் வந்திருக்காங்க. அவங்க வர்றதுக்கும் நீ பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? அவங்க ஒரு டேபிள்ல சாப்பிட போறாங்க, நான் ஒரு டேபிள்ல சாப்பிட போறோம். பில் நான் பே பண்றேன். ஐயோ, என்ன நீங்க புரியாம பேசிட்டு இருக்கீங்க? அப்பா, என்னங்க விக்கி நீங்க? இதுல இருக்கிற ஆபத்து புரியாம நீங்க ரொம்ப சாதாரணமா பேசிட்டு இருக்கீங்க. ஒண்ணு, அவங்க 2 பேரும் உங்க மேல பயங்கர கோவத்துல இருக்காங்க. இன்னொன்னு, அவங்க உங்களை தான் தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப மட்டும் இந்த இடத்துல உங்களை அவங்க பாத்துட்டாங்க, அவ்வளவுதான் போச்சு, பெரிய ரகளையே ஆயிடும். இன்னொன்னு, என் தம்பி விமலுங்க, நான் உங்க கூட லஞ்ச் சாப்பிட வந்திருக்கேன்னு தெரிஞ்சா என் மேல ரொம்ப கோவப்படுவான் அவன். அப்புறம் இந்த பாரு இருக்கானே, என்ன இங்க பார்த்த விஷயத்த உடனே போய் அவன் பொண்டாட்டி தாமரை கிட்ட வத்தி வைப்பான். அவன் லேசப்பட்டாளா?
ஒண்ணுக்கு பத்தா எல்லாத்தையும் சேர்த்து வச்சு என்னை பத்தி எவ்வளவு மட்டமா சொல்ல முடியுமோ அவ்வளவு மட்டமா என் புருஷன் கிட்ட சொல்லிடுவா. அவ்வளவுதான், அன்னைக்கே என் குடும்பம் பத்திக்கிட்டு எரியும். இவ்வளவு சிக்கலுக்கு இடையில நீ வாழணுமா கோகி? நீ என் கூட மலேசியாவுக்கு வந்துடுறேன். உன்னை பெரிய கம்பெனில வேலைக்கு சேர்த்து விடுறேன். ஒரு பிக்கல் பொடுங்களும் இல்லாம நீ சந்தோஷமா இருக்கலாம். ஐயோ, இப்ப ரொம்ப முக்கியமாங்க அது. முதல்ல இந்த இடத்துல இருந்து எப்படி வெளியில போறதுன்னு பாக்கணும். எனக்கு முதல்ல நம்ம கிளம்பலாங்க, வாங்க. எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்குங்க. கோகிலா, சீக்கிரம் வா, பசிக்குது. உடனே கிளம்பி வந்துடுறேங்க. ம்